சமூகமா காணிதான் வேண்டும். அந்த காணியை பெறுவதற்குள்ள வழிமுறை என்ன? மிக சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கும் நான் எழுதின கட்டுரை வந்திருக்கிறது. எங்களுக்கு உங்கள் மண்ணிலிருந்து வந்த பேராசிரியர் சந்திரசேகரன் இலங்கை இந்தியர் வரலாறு என்கிற புத்தகத்தை 1989ஆம் ஆண்டு எழுதி தந்துட்டு போயிருக்கிறார். போய் வாசிங்க, நான் சொல்லல. அவர் 1946ஆம் ஆண்டு இலங்கை இனத்துவ அடிப்படையில் எப்படி பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் பங்கு வைத்தார்கள் என சொல்லுகிறார். அப்போது மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற இந்திய தமிழர்கள் 6 லட்சம் அளவாக பெருந்தோட்டத்தோடு தொடர்பட்டிருந்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் என சொல்லக்கூடியவர்கள் 75,000 பெருந்தோட்டத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக அவர் சொல்ற வரலாறு புத்தகத்தில் இருக்கு. நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சா போதும், நான் சொல்லல. இது 46ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு ஆகும்போது என்ன எண்ணிக்கை? பெருந்தோட்டத்தில் 5 லட்சம் சிங்கள மக்கள் சிறுதோட்ட உடைமையாளர்களாக இருக்கிறார்கள். அதே 75,000 தமிழர்கள் இன்னும் கூலியை 1,200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்லிக்கிற காணியில அக்கறை பிரிச்சு கொடுத்தாங்க. யாரோ நாளைக்கு சுந்தரேசன் பேசும்போது சொல்லு, நீ தான் பேசும்போது சொல்லு. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான், நான் அங்க பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாம் கவனமா இருக்கு. நீங்க பேசும்போது சொல்லு என்ன நடந்திருக்கிறது. நம்மை மலையை சுற்றி கூலிகளாக இந்த மலை உச்சியில் வைத்துவிட்டு மலைக்கு கீழே செல்ல 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 அந்த பெருந்தோட்டங்கள் சிறுதோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்தாய் முடிஞ்சிச்சு. 46இல் நாமல் 5 லட்சம் தொழிலாளர்கள், 2026இல் அவர்கள் 5 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்கள். அன்று அவர்கள் 75,000 தொழிலாளர்கள், இன்று அவர்கள் 5 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்கள். நாம இன்னைக்கு 75,000 தொழிலாளர்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. இது அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், அவர் ஜனாதிபதி இவர் ஜனாதிபதி என்பதல்ல பேச்சு. எனவே இந்த காணி உரிமை வென்றாகணும். முதலாவது கூலி சமூக அடையாளம் மாறணும். இரண்டாவது காணி உரிமை வென்றாகணும். அதில் நாங்கள் சிறுதோட்ட உடைமையாகணும். என்ன நடக்கும்? சிறுதோட்ட உடைமையாகும். முதலாவது சிறுதோட்ட உடைமையானால் அந்த காணியை, அதில் எடுக்கிற கொழுந்தை, அதில் வெட்டுகிற ரப்பரை நாங்கள் தீர்மானித்து நாங்கள் தான் விலை வைப்போம். அதற்கு அவர்கள் சொல்லுகிற கூலி அப்படி இல்லை. அவர்கள் அப்படிதான் விற்கிறார்கள். கிலோ போனீங்கன்னா கிலோ கொழுந்தை எவ்வளவு விற்கிறாங்க. நாம கிலோ கொழுந்தை எவ்வளவு எடுத்தா நமக்கு பேரம் இருக்கணும். எனவே எங்களுக்கும் கம்பெனிக்கும் விலை பேரம் தான் நடக்குமே ஒழிய கூலி பேரம் நடக்காது. எனவே விலையை பேரம் பேசுகிற ஒரு நிலைக்கு நாங்கள் வரோம். அடுத்தது, நேற்று நீலகாமம் பற்றி யாரை பேசுகிறீங்க? அது நீங்களா? நீலகாமம் பற்றி இன்னொரு நண்பர் சொன்னார். நீலகாமத்தில் நடக்குது. துறையின் அடக்குமுறைக்கு கீழே வைக்கப்பட்டிருப்பதற்காக துறை ஆள வச்சு அடிக்கிறார். நீலகாமத்தில் மட்டும் நிறைய காமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறுதோட்ட உடைமைக்கு மாறுகிற போது நாங்கள் இந்த தோட்டத்துறை கலாச்சாரத்தில் இருந்து விடுபடுகிறோம். எங்களை மேற்பார்வை செய்வதற்கு தோட்டத்துறை தேவையில்லை. ஐயா, உங்களை விடையா தைல தொழில் அவங்க தெரிஞ்சிடும். உங்களை விடையா கவா தலக வெட்டிட போறோம். அம்மா உங்களை விடையா அழகா கொண்டு எடுத்துட போறாங்க. நீங்க பல்கலைக்கழகம். நான் சொல்லுவேன், எங்கள் தாய்மார் கைக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. எந்த பேனை பிடித்து PhD பட்டம் பார்க்கிற ஒரு பெண்ணுக்கு கூட ஈரிலையும் ஓர் துளிரும் கொண்ட கொழுந்தை அத்தனை வேகமாக ஆய்வு செய்த முடியாது. உங்களால் மட்டும்தான் முடியும், என்னாலே முடியாது. எங்க அம்மாவுக்கு கேட்பேன், இப்படி 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 எடுத்துட்டு போவீங்க. கையில கடைசி என்ன நிற்கும்? என்ன நிற்கும்? 2 இலையும் ஒரு துளிரும் உள்ள அந்த தேயிலை கொழுந்தை எடுக்கக்கூடிய திறமை படைத்த கை. அதை இப்பதான் ஜனாதிபதி தடை பார்த்துட்டு இருக்காரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் தெரியுதே, உழைத்து கலைத்தேன். கவாத்து கத்தி எடுத்து அப்படி பார்த்து வெட்டிக்கிட்டே போற வேகம் எங்களுக்கு முடியாது, உங்களுக்கு முடியும். எனவே இந்த துறைமார் கொழுந்தெடுக்க தெரியாத, கவாத்து வெட்ட தெரியாத துறைமார் தான் இன்றும் எங்களை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துறை கலாச்சாரத்திலிருந்து மாறினா தோட்டத்திலிருந்து விடுபடும். தோட்டத்திலிருந்து விடுபட்டால் அடுத்த என்ன விடுதலை? தோட்டக்கல்வி பிரச்சனை, கிரவுண்ட் இல்லாத பிரச்சனை, தோட்ட சுகாதாரம், தோட்ட டாக்டர்மார்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கு கிராமமாக மாறும். அந்த அரசாங்கமே நேரடியாக எங்களுக்கு சேவை வழங்குவதற்கும் அதனால் தான் உருவாக்கினோம். என்னது? புதிய கிராமங்கள் அதிகார சபை. மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு 2010 இருந்துச்சு. எங்க அதெல்லாம் இந்த அரசாங்கத்தின் பிரதான வேலையாக இருப்பதே மலைநாட்டு புதிய கிராமங்கள் அதிகார சபை எப்படியாவது கலைச்சிடும். நான் இந்த மேடைக்காக பேசவில்லை. நீங்க பேப்பர்லாம் பார்ப்பீங்க, அதை சொல்லுங்க. போராட்டம் வீதி வீதியாக இறங்கி கையெழுத்து சென்று நேரடியாக அரசாங்கத்தின் உயர் அமைச்சர்களை சந்திச்சு கடந்த நவம்பர்ல சந்திச்சு கேட்டது கொண்டு கலைக்காம விட்டார்கள். ஆனா வெறும் 175 மில்லியன் அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க.
இப்பவும் அவர்களது கவனம் நாங்கள் உருவாக்கிய மலைநாட்டு புதிய கிராம அதிகார சபையை கலைத்து விடுவதென்றால் அவர்களது எண்ணம் என்னவாக இருக்கிறது? இந்த கூலிகள் இந்த தோட்டத்திலே இருக்க வேண்டும், இவர்களுக்கு புதிய கிராமங்களோ அதிகாரங்களோ இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்ற கருத்து. அதை நாம பார்த்துட்டு சொல்றீங்களா? சொல்றீங்களா? அதற்கு பதிலாக நேற்று செய்தியில பாருங்க, ஜனாதிபதி மலையக அதிகார சபை ஒன்று உருவாக்க போறாருன்னு சொல்லி ஒரு செய்தி. இது வேற. நாம உருவாக்கி வைத்திருக்கிறது மலைநாட்டு புதிய கிராமங்கள் அதிகார சபை. இந்த தோட்ட முறையை இல்லாமலாக்கி இந்த தோட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் கிராமங்களுக்குள் வந்து தனி வீடுகள் அமைக்கப்பட்டு அமைச்சு காட்டணும். மீறியவற்றை பற்றி நாங்க சொன்னார். யாரும் சொன்னார்? மீறியவற்றை பற்றி முதலாக பேசி ஒரு நண்பர் இங்க சொன்னார், நினைக்கிறேன் சொல்லுகிறேன் நினைக்கிறேன். மீறியவற்றைக்கு இடம் பார்த்தவனா இன்னைக்கு அது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.